ஆடி கிருத்திகை ஏன் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஆடி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பானதாக ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. மேலும் இது ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கும்போது என்ன கருத்து அப்படின்னா, ஆடி மாதம் அன்னைக்குரிய மாதமாக மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாக போற்றப்படுகிறது. மேலும் பராசக்தி முருகனுக்கு சக்திவேல் தந்து அதை வெற்றிவேலாக மாற்றியவள்தான் அன்னை பராசக்தி. அதனால் ஆடி மாதம் அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது. ஆடி மாதத்தில் முருகனை வழிபட்டால் சக்தியின் அருளும் முருகன் அருளும் ஒரு சேர கிடைக்கும். அதனால்தான் ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது. 2 நாள் ஆடி கிருத்திகை வருவது மிகவும் விசேஷமாக இருக்கிறது. ஆடி கிருத்திகை விரதம் வேண்டுதல் நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகதோஷம், நாகதோஷம், குழந்தை இல்லாமை, வேலை இல்லாதவர்கள், நிலப்பிரச்சனை இருந்தால் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகனை மனமாற வழிபட்டால் அது நல்ல எண்ணங்கள் நிறைவேறி நல்ல வேண்டுதல் நிறைவேறும். இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபட வேண்டும். வீட்டில் ஒரு சிவப்பு துணியை விரித்து முருகன் படத்தை அதில் வைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை வைத்து வழிபட்டு நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். அப்பொழுது உப்பு இல்லாமல் நாம் சமைக்க வேண்டும். மதியம் மட்டும் பால் பழங்கள் சாப்பிட்டு முருகனை வழிபடலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். ஆடி கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் முதலில் வீட்டில் வழிபாடு செய்து பின் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். ஆடி கிருத்திகை அன்று கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் கலிவெண்பா மற்றும் திருப்புகழ் போன்ற முருகன் பாடல்களை பாடி முருகனை வழிபடலாம். ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. முருகனை வழிபட்டு நாம் அம்மனின் ஆற்றலையும் முருகனின் அருளையும் நாம் பெறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் முருகா. வேல் வேல் வெற்றிவேல். ஓம் சிவாய நம. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.